பாஜக போன்ற கட்சியினர் என்ன சொல்றாங்கன்னா 10 ஆண்டுகால அதிருப்தி இருந்துமே நாங்கள் இவ்வளவு பெரிய வெற்றி வச்சிருக்கிறோம். ஆனால் 3 ஆண்டுகளில் திமுக பைக் ஓட்டுறவன், மீம்ஸ் போடுறவன், யூடியூப்ல பேசுறவன் இவங்களை தான் கைது செய்கிறாங்க. இவங்க வந்து பாவம் கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. இந்த இப்போ நீங்கள் சொல்கிற ஆளுங்க இருக்காங்களே, ஒரு தட்டு தட்டினோன்னு எழும்புவாங்க, எழும்பி திமுகவை பற்றி பேசி அப்புறம் படுத்துருவாங்க, அப்புறம் கோமாவில் இருப்பாங்க. ஏன்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்படுறாரு. இது உளவுத்துறை ஃபெயிலியர், சட்டம் ஒழுங்கு சீர்கட்சின்னு மாயாவதி அவர்களே குற்றம் சாட்டுறாரு. தமிழ்நாடு சோசியல் ஜஸ்டிஸ் உள்ள ஸ்டேட்னு நினைச்சேன், ஆனால் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நடக்குதுன்னு இப்போ இங்கே என்ன நடக்கும்? சோசியல் ஜஸ்டிஸுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஆம்ஸ்ட்ராங் இந்த கொலை வாழ்கிற மக்கள் 8 கோடி பேருக்கும் பயத்தை உண்டாக்கியிருக்காங்க. சரி, இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். ஆனால் ஏன் அவருக்கு சொந்தமான இடத்துல அவருக்கு அடக்கம் செய்ய அனுமதி தரல? சகோதரர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு இவங்க சொல்ற இடம் ரெசிடென்சியல் ஏரியா. இதுக்காகத்தான் அதை சொல்லியிருக்கே தவிர அவருடைய அடக்கத்தை நம்ம எங்க வச்சிருந்தோம்? அரசு பள்ளிக்கூடத்தில் வச்சிருந்தோமா? இங்க சொல்லுங்க அவர்கிட்ட, ரஞ்சித்துக்கிட்ட. நேற்றைக்கு சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டு மாலை நீதிபதியை விடுவிச்சிட்டாரு. இதெல்லாம் ஒரு வழக்குன்னு போடுறீங்க அப்படின்னு. ரெண்டாவது, நேற்று அவர் கைது செய்யப்பட்ட வழக்கு வந்து அவதூறு வழக்கு. அந்த பாடல் கருணாநிதி அவர்கள் குறித்த பாடல் இப்போ அரெஸ்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அது வேற மாதிரி போகும். இப்போ நீங்க அந்த இடத்துல தலைவர் கலைஞரை பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்ப சோசியல் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு டாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் திமுகவின் செய்தி தொடர்பாளரும் தி ரைசிங் சன் ஆசிரியரும் மற்றும் பேராசிரியருமான திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுடைய குரல் முடக்கப்படுது. நீட் விவகாரம் குறித்தோ அல்லது மற்ற ஆர்எஸ்எஸ், அதானி, அம்பானி போன்ற பிரச்சனைகள் குறித்து பேசும்போது மைக் ஆஃப் பண்ணுறாங்க, அது அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை பரவலாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க சொல்றதுல உண்மை இருக்கிறது. அதை இதுவரைக்கும் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக நரேந்திர மோடி அமித்ஷா கூட்டணி வந்து இதுவரைக்கும் இல்லாத வகையில் அவங்க வந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இருக்கு. நிதிஷ் அவர்களோ அல்லது நாயுடு அவர்களோ எந்த நிமிஷம்னாலும் காலை வாரிட்டாங்கன்னா போயிடும். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா, இது வரைக்கும் முந்தி நீங்கள் குஜராத்லேயே அவங்களுடைய பீரியட் எடுத்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, எதிர்கட்சிகளை ஒன்றில், அதாவது மோடி பேசுகிறாருன்னா அன்றைக்கி எதிர்கட்சி சபையிலே இருக்காது. இல்லை எதிர்கட்சி தலைவர்களில் முக்கியமானவங்கள தூக்கி போட்டுருவாங்க. அவர் வச்சதான் சட்டம். அப்படி பழகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறது, அதுலேயும் வந்து ஒவ்வொருத்தரும் அவருடைய அறியாமையை கேலி பேசுகிறது. இப்போ உதாரணமாக ராகுல் பேசும்போது சொல்கிறார் இல்லையா, பரமாத்மா டைரக்டாக ஸ்பீக்ஸ் டு த ஆத்மா, ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் அப்படின்னு. இதை வந்து இன்னைக்கு இல்லை, இன்னும் நீங்கள் 100 ஆண்டு கழித்து பார்த்தாலும் இவ்வளோ ஒரு இக்னரண்ட் பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தானே. அதை விட பெரிய கொடுமை காந்திக்கு அடித்தார் பாருங்க. ரைட் ஏங்க, இந்த காந்திங்கிற ஒரு மாமனிதன் எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் சத்தியம்தான் காந்தி. அதனால் அவர் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருன்னு சிவன் ஃபோட்டோ காமிச்சிட்டு இவரை ஒரு சினிமா தான் ரிவைவ் பண்ணிச்சின்னு பேசினார் பாருங்க. த டிகிரி ஆஃப் இக்னரன்ஸ் நம்ம பிரைம் மினிஸ்டர் எந்த அளவுக்குன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பேசும்போது, இந்த பிரிச்சு மேய்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க தாங்கி பழக்கப்பட்டவங்க இல்லை. மோடினா வருவார், அவர் பேசுவார், அவர் போவார், அப்படி இருந்தது. பிச்சு பிச்சு போட்டாங்க அப்படியே. அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா, எதிர்கட்சிகளுடைய வாயை நேரடியாக அடைக்க முடியாமல் அதை மறைமுகமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு ஜனநாயக விரோத போக்கு. பாராளுமன்றத்துக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னா, விஷயங்கள் பேசுகிறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம். எதிர்கட்சி ஆளுங்கட்சி, எதிர்கட்சி கேள்வி ஆளுங்கட்சி பதில் அல்லது ஆளுங்கட்சியினுடைய திட்டங்கள், இது குறித்து விவாதிப்பதற்கு தான். அதுதான் நம்ம சொன்னது. 543 தொகுதிகளில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களினுடைய குரலாகத்தான் பாராளுமன்றம் பார்க்கப்படுறது. இப்போ தொடர்ச்சியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 30-40 கட்சிகள் சேர்ந்து எங்களை தோற்கடிக்க முடியல, நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம், அவங்க தோற்று போயிட்டாங்க, பாஸ் தான், ஃபெயில் தான்
ஆனா நாங்க வலிமையான எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தையும், ஆளுங்கட்சியே வலிமையற்ற ஆளுங்கட்சி அப்படிங்கிற தோற்றத்தையும் முன்வைக்கிறாங்க. இது அபத்தமானது அப்படிங்கிற வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நான் என்னன்னா, என்னுடைய கேள்வி, ஒருத்தன் 100 மார்க் வாங்கிட்டு இருக்கான். அவன் 40 மார்க்குக்கு வர்றான்னு வச்சுக்கோங்க. சரியா? இன்னொருத்தன் 15 மார்க் வாங்கிட்டு இருக்கான். இவனும் 40 மார்க்கு கிட்ட வர்றான். இப்போ யார் கெட்டிக்காரன்? 100 மார்க்கா இல்லைன்னா 90 மார்க் வாங்கினவன் 40 மார்க்கை இழந்திருக்கான் அப்படின்னா அவன் கெட்டிக்காரனா? அல்லது 10 15 மார்க் வாங்கிட்டு இருந்த புள்ள 40 45ன்னு வாங்குதுன்னா இப்போ இந்த நிலைமையில யார் கெட்டிக்காரன்? இதுதானே 303 இருந்து நீங்கள் 240க்கு வந்திருக்கீங்கல்ல. எத்தனை? 63 சீட்டு உங்களை விட்டு காலியாயிருக்கு. இது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஒரு 44 சீட்டில் இருந்தது. சொல்ல போனால் 44 50 அந்த அளவில் தான் இருந்தது. இன்னைக்கு அது வந்து ஏறத்தாழ 102 கிட்ட வந்திருக்கு. 99 அவங்க கட்சி, திரும்ப ஒரு 3 சுயேட்சைகள் சேர்ந்துருக்காங்க. 102 பேர். இப்போ யார் வளர்ந்துருக்கா? நீங்கள் என்ன சொன்னீங்க? 400ன்னீங்க. 400ன்னு சொன்னீங்களா? நீங்கள் சொன்னதுல இருந்து 160 இடம். ஆனால் நீங்கள் வச்சிருந்ததுல இருந்து 60 இடம் காலி. அப்படி பார்த்தா யார் தோத்துருக்கா? இதுதான் கேள்வியை தவிர, நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, உங்களுக்கு சமமாக 237, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 240 நாங்களும் இருக்கோம். சுயேட்சைகளையும் சேர்த்திங்கன்னா 240 நாங்களும் இருக்கிறோம். அப்போ பிஜேபியை கொள்கை ரீதியாக எதிர்த்த இந்திய கூட்டணி ரெண்டும் 240 இருக்கு. அப்போ மோடியினுடைய 240 ஆட்சியாள முடியும் என்று சொன்னால், மோடிக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற துணையாக இருக்கிறவர்கள் இந்தியா கூட்டணி பக்கம் வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஆனால் கடந்த காலங்களில் நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ, ஏன் நீங்கள் திமுக கூட வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு தான் கொடுத்துருக்குறீங்க. அவங்க அதிலிருந்து முழு ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க. நிதிஷ் அவர்களோ சந்திரபாபு நாயுடு அவர்களோ எந்த ஒரு கொள்கை சார்ந்த கோரிக்கை சார்ந்த விடயங்களை முன் வச்சோ நாங்கள் இந்த கூட்டணியிலிருந்து விலகிறோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நடக்கலையே. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கொடுத்தப்போ மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சோம். 5 விஷயம் நீ பேசவே கூடாது. காஷ்மீர் 370 பேசக்கூடாது, காமன் சிவில் கோட் பேசக்கூடாது, ராமர் கோயில் பேசக்கூடாது, இங்கே சாதி மத பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து நாங்கள் கண்டிஷனில் வாஜ்பாய் அவர்கள் சொன்னதின்படி நின்னார். வாஜ்பாயையும் மோடியையும் நீங்கள் ஒன்றாக்கிட முடியாது. வாஜ்பாய் இஸ் ஹைலி இன்டெலிஜென்ட். ஒரே சித்தாந்தம் தானே சார்? ஒரு சித்தாந்தத்திலேயே வெவ்வேறு படிமங்கள் இருக்கிறது. ரைட். ஒரு சித்தாந்தத்தை நிறைவேற்றுறதுக்கு அதிபுத்திசாலித்தனமாகவும் இருக்கலாம், அடிமுட்டாள்தனமாகவும் இருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாஜ்பாய் அவர்கள் வந்து ஒரு ஏன்னா பை நேச்சர் அவர் ஒரு கவிஞர், ஒரு இலக்கியவாதி. அப்படிங்கும்போது அவருக்கு வந்து அந்த தேடல் இருந்திருக்கும், அந்த தேசத்தை பற்றி ஒரு காதல் இருந்திருக்கும். அதில் வந்து அவர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். ஒரு மதத்தின் கோட்பாட்டிலேயோ அல்லது இதுலேயோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்பது வேறு. ஆனால் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு முட்டாள்தனமாக பிடிச்சிட்டு நிற்கிறது வேறு. அமித்ஷா மோடி கூட்டணி அதுதான். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இது கூட யாரும் ஒத்து போக முடியாது. மோடி கேட்குறேண்ணே, நீங்கள் சொல்கிறீங்களா சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு. நிதிஷும் பிஜேபியும் எத்தனை முறை கூடி பிரிஞ்சிருக்கு? இப்போ எத்தனாவது முறை கூடி இருக்காங்க? 5 வருஷத்துக்குள்ள 4 முறையா தம்பி? முதல்ல இருந்தாங்க, வெளியே வந்தாங்க, போனாங்க, வந்தாங்க, இப்போ தான் சேர்ந்துருக்காங்க பிள்ளைங்க. இல்லை, அதெல்லாம் மாநில அரசியல் தானே சார்? மாநில அரசியலில் நடந்தது தேசிய அரசியலில் நடக்காதுன்னு என்ன சட்டமாக எழுதி வச்சிருக்கு? இல்லை, சூழ்நிலை வந்தால் அடிப்போம் பல்ட்டி. இதுதானே சூழ்நிலை. நான் கேட்குறேன், சந்திரபாபு நாயுடு தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் மோடி கூட உட்கார்ந்தாரா எங்கேயாவது? பிரச்சாரத்துக்கே பக்கத்தில் உட்கார மாட்டோம்னு சொல்லி பிடிச்சி இழுத்து உட்கார வச்சாரா இல்லையா மோடி? அதான் சொல்கிறேன். அப்போது உள்ளுக்குள் அவர்கள் ஒன்றாக இல்லை. எந்த கணத்திலும் எந்த நிமிடத்திலும் இது பிச்சுக்கிட்டு வரலாம். இன்னொன்று என்னன்னா, ஒரு கட்டத்தில் பிரிந்து வந்தால் ஆட்சி அமைக்க முடியாதுன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வேற. இன்னைக்கு நாயுடு அவர்களுக்கும் தெரியும், நிதிஷுக்கும் தெரியும், என்ன பிரிஞ்சால் நம்ம இன்னொரு ஆட்சி அமைக்க முடியும், நம்ம சாதிக்க முடியும். ரைட். அப்போ யார் மோர் டிபெண்ட்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்தியா கூட்டணி 240 இல்லாமல், 237 240 இல்லாமல் ஒருவேளை 150 நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. நிதிஷுக்கும் நாயுடுக்கும் வேற வழி கிடையாது. பிரிஞ்சு வந்தாலும் இன்னொரு ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ இன்னைக்கு அப்படி இல்லை. நினைச்சு இந்த பக்கம் வந்தால் அவங்களே கூட பிரதமராக உட்காரலாம்.
சூழ்நிலை இருக்கு. ரைட். சரி, இப்போ அதே மாதிரி இங்கே உள்ள அகிலேஷ் யாதவ் கூட அந்த பக்கம் போகலாம்ல? நான் என்ன சொல்ல வரேன், அகிலேஷ் யாதவ் போகக்கூடிய இடத்துல அவர் இருந்திருந்தால் காங்கிரஸை கூட வச்சிருந்திருக்க மாட்டார்ல. அகிலேஷ் யாதவ் போக வேண்டிய அவசியம் என்ன? ஒன்று. இன்னொன்று, அகிலேஷ் யாதவ் அங்கே அடித்து ஆடி இருக்கிற ஆட்டம் என்ன? 2. இங்கே அவர் போனால் அங்கே ஆட்சியை மறக்கணும், அதை மனசில் வச்சுக்கணும். இங்கே அவர் பிஜேபிகிட்ட போயிட்டா அங்கே பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது, அப்போ மாநிலத்தில் ஆட்சிக்கு வர முடியாது. அப்புறம் அகிலேஷ் யாதவ் கட்சி நடத்தி என்ன செய்ய போகிறாரு? அதனால் அந்த வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தரிகனதோம் தித்தோம் அப்படின்னு போகுது. இப்பொழுதும் எனக்கு மனசில் படுகிறது, பிரதமர் நரேந்திர மோடி இந்த 5 ஆண்டு காலமும் பிரதமராக இருக்க மாட்டார். சரி, இப்போ பாஜக போன்ற கட்சியினர் என்ன சொல்கிறாங்கன்னா, 10 ஆண்டு கால அதிருப்தி இருந்துமே நாங்கள் இவ்வளோ பெரிய வெற்றி வச்சுருக்கிறோம். ஆனால் 3 ஆண்டுகளில் திமுக பைக் ஓட்டுறவன், மீம்ஸ் போடுறவன், யூடியூப்பில் பேசுகிறவன் இவங்களை தான் கைது செய்கிறாங்க. ஆனால் போதைப் பொருளோ மற்ற ரவுடிசத்தையோ கட்டுப்படுத்த தவறிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது என்னென்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அம்னீசியான்னு கூட சொல்ல முடியாது. இவங்க வந்து பாவம் கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. இந்த இப்போ நீங்கள் சொல்கிற ஆளுங்க இருக்காங்களே, இவங்கெல்லாம் கோமாவில் இருப்பாங்க. ஒரு தட்டு தட்டினோடனே எழும்புவாங்க, எழும்பி திமுகவை பற்றி பேசி அப்புறம் படுத்துருவாங்க, அப்புறம் கோமாவில் இருப்பாங்க. ஏன்னா 1,40,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்னு சட்டமன்றத்தில் லிஸ்ட் கொடுக்குறாரு தலைவர். அதை விட முக்கியம், 28,413 பேர் இந்த கஞ்சா கடத்தினவனா வந்து குண்டர் சட்டத்தில் உள்ள தள்ளிக்கு போட்டிருக்கு. இவ்வளோ பேரை கைது பண்ணி இத்தனை பேரை தூக்கி உள்ளே போட்டு இவ்வளோ நடந்திருக்கு. எத்தனை லட்சம் லிட்டர் வந்து நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. நான் கேட்குறது என்னென்னா, நாங்கள் 21 வரும்போதே நாங்கள் பிடிக்கிறோம்ல, அப்போ நாங்கள் வந்த பிறகு காய்க்கல இல்லை, அப்போ இவனை காய்க்க விட்டு போனது யார்? தம்பி, என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் உள்ளே வர்றீங்க, உள்ளே வரும்போது இங்கே சிகரெட்டு துண்டு கிடக்குது, நீங்கள் எடுத்து போடுறீங்கன்னா யார் அங்கே யூஸ் பண்ணது? நீங்களா இல்லை ஏற்கனவே யூஸ் பண்ணப்பட்டிருக்கா? இப்போ நம்ம வந்து 3 வருஷம் ஆயிடுச்சுல்ல சார்? அதைத்தான் நான் கேட்குறேன். நாங்கள் 21 பிடிக்கிறோம்ல. இங்கே என்ன பிரச்சனைனா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் கஞ்சா பிடிக்கிறவனா பிடிக்கக்கூடாது, எடப்பாடி விட்ட மாதிரி விட்டுறணும். குட்கா விற்கிறவன்ட்ட கமிஷன் அடிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு விட்டுறணும். அப்போ இவங்க கோமாவுக்கு போயிடுவாங்க. எடப்பாடி ஆட்சி நடந்து குட்கா விற்கிறவன்ட்டு காசு வாங்கி 10 ரூபா வாங்கினா 4 ரூபாயை பாஜக தலைமை அலுவலகத்துக்கு கொடுத்து விட்டுட்டா பாஜக வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கோமாவுக்கு போயிடும். இப்போ திமுக அதை செய்யாது. வந்த உடனே யாரெல்லாம் இங்கே வந்து மக்களுக்கு எதிராக இந்த குட்கா வித்துக்கிட்டு இருந்தானோ, கஞ்சா வித்துக்கிட்டு தெரிஞ்சானோ, கள்ளச்சாரம், இவன் எல்லார் மேலேயும் வழக்கு போட்டு எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டால் இப்போ பாஜகவுக்கு என்ன பயம் வருதுன்னா, முறைப்படி கிரிமினல்களை கைது பண்ணால் அவங்க கட்சியில் பெருந்தலைவர்களே இல்லாமல் போயிடுவாங்க. இவங்களுக்கு செல்வ பெருந்தகை லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. 1977 வழக்குகள் இருக்கான் அவங்க நிர்வாகிகளில் குறிப்பிட்ட சில பேர் மேலே பைண்டிங் கொடுத்துருக்காரு. என்னைக்காவது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கட்சி பார்த்துருக்கீங்களா? தான் கட்சியில் உள்ள கிரிமினல் குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு பைண்டட் புக்கை எந்த கட்சியிலையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிர்வாகிகளா? அதைத்தான் சொல்கிறேன். இந்த கிரிமினல் குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் என்னங்கிறது தான் செல்வ பெருந்தகை சொல்கிறார். தொடர்ச்சியாக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்படுறாரு, அதிமுக மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்படுறாரு, இந்து முன்னணி மாநில தலைவர் படுகொலை செய்யப்படுறாரு, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரே படுகொலை செய்யப்படுறாரு. இப்படி பல்வேறு கொலைகள் நடந்திருக்கு. இது உளவுத்துறை ஃபெயிலியர், சட்டம் ஒழுங்கு சீர்கட்சின்னு மாயாவதி அவர்களே குற்றம் சாட்டுறாங்க. இல்லை மாயாவதி, இப்போ மாயாவதியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் பெருசாக எடுக்கல. ஏன் அப்படின்னா, இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் இர்ரெலவெண்ட். ஒரு மாநில தலைவர் இங்கே இருக்கிறாரு, அவர் ஒரு கட்சி போகுது வருது, ஒரு அம்பேத்கர், அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு தமிழ்நாடை கான்சன்ட்ரேட் பண்ண வாய்ப்பு இல்லை. வந்த இடத்துல நம்ம ஆளுங்க கொடுத்துருப்பாங்க. இல்லை, அவங்க சொல்கிறாங்க, நான் தமிழ்நாடு சோசியல் ஜஸ்டிஸ் உள்ள ஸ்டேட்டுன்னு நினச்சேன், ஆனால் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நடக்குதுன்னு இப்போ 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 இங்கே என்ன நடக்கும்? சோசியல் ஜஸ்டிஸுக்கு என்ன பிரச்சனையா? நான் கேட்குறது என்னென்னா, சோசியல் ஜஸ்டிஸுக்கு இப்போ இங்கே என்ன பிரச்சனை வந்தது? ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்குறேன். சோசியல் ஜஸ்டிஸில் இன்றைக்கும் நம்பர் 1 ஸ்டேட்டு நாங்கள் தான். லாஸ்ட் ஸ்டேட் உத்தரப்பிரதேசம். உண்டா இல்லையா? நீங்கள் எங்கேருந்து வந்து எங்கே பேசுகிறீங்க இல்லையா? நான் மாயாவதி அவர்கள் மேலே நான் வந்து வருத்தப்படலை. ஏன்னா இப்போ நம்மளே ஒரு கட்சி நடத்துகிறோம், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறோம், உத்தரப்பிரதேசத்தில் நம்மளுடைய கிளை இருக்குது. அங்கே யாரோ ஒருத்தங்க தவறி போனாங்கன்னா அங்கே இருக்கிறவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதைத்தான் கொடுப்பாங்க அந்த தலைவருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த கட்சியினுடைய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூட இருந்த யாரோ ஒருத்தர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் இதை ஃபோன் பண்ணி கேளுங்க, இருக்காது. நான் அதை தவறுன்னு சொல்லலை. ஏன்னா அவங்களுடைய பர்வியூவில் இந்த ஸ்டேட் இல்லை.
அதனால அதை இல்லை. மற்றபடி வந்து இங்கே சமூக நீதியோ இல்லை பாதுகாப்போ யாருக்கும் வந்து தவறு நடந்திருக்குங்கிறத முதலமைச்சரே சொல்றாரு. இது நடந்திருக்கு, நான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேற என்ன இதுல சட்டம் ஒழுங்குனா முதல்ல இவங்களுக்கு பாடம் எடுங்க. ஒரு தனி மனித விரோதங்கள் நடப்பதோ வெட்டுக்குத்து நடப்பதோ அதில் ஒரு பிரபலமான ஒருத்தர் செத்து போன உடனே ஒரு சரி இப்போ நான் இதில் கேட்குறேண்ணே, ஆம்ஸ்ட்ராங் ஒருனா எனக்கும் தெரியும். ஒரு சரி இன்னைக்கு அவர் ஒரு நல்ல நேமில் இருக்கிறாரு, ஏற்கனவே லிஸ்ட்டில் இருந்து அவரை ரிமூவ் பண்ணிட்டாங்க, நல்ல லிஸ்ட்டில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் இந்த கொலை வாழ்கிற மக்கள் 8 கோடி பேருக்கும் பயத்தை உண்டாக்கியிருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு 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 இதில் இப்போ எடப்பாடி பீரியடில் போராட்டம் நடத்துறவங்களும் சுட்டு கொண்டாங்க பாருங்க, அப்போ குரல் கொடுக்கறதுக்கு ஒரு மக்கள் அஞ்சுவாங்க. அது ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இல்லை போலீஸை எதிர்த்து சாத்தாங்குளத்தில் போலீஸ்காரங்க அடித்து மிருகத்தனமாக கொண்டாங்க பாருங்க, அப்போ போலீஸ்கிட்ட இருக்கிற ஐயோ ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை வெட்டி அடித்து கொண்டு போடுவாங்களோ ஒரு பயம், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் மனதில் நாம நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிற இப்போ ஏடிஎம்கே பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையை சுற்றி 60 வயசு 65 வயசுக்கு மேலே முதியோர்கள் இருந்தால், தனியாக இருந்தால், இல்லைன்னா அவங்க இருந்தால் போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. உண்டா இல்லையா? அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் முதியவர்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஸோ இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இது எல்லாருக்கும் தெரியும். இது தனிப்பட்ட வன்மம் நடந்திருக்கிறது. இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலையை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு இடையிலான வன்மமாகத்தான் அது நடந்திருக்கிறதே ஒழிய, மற்றபடி இது வந்து பொதுமக்களுக்கு வந்து உடனே பயத்தை உண்டாக்கிறோம், உடனே பொதுமக்கள் அப்படி எனக்கு தெரியல. நான் சென்னையிலேயே எனக்கு அது தெரியல. மற்றபடி அந்த மகான்கள் தான் சொல்லணும். சரி, இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறோம். ஆனா ஏன் அவருக்கு சொந்தமான இடத்துல அவருக்கு அடக்கம் செய்ய அனுமதி தரல? விஜயகாந்துக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அதை விட பீக்கான இடம் தான் கோயம்பேடு, அங்கெல்லாம் கொடுக்குறாங்க, அவர் சொந்தமான இடத்துல ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அவருக்கு சொந்தமான இடத்துக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்துருக்கிற இடம் பரந்த இடம் ஒன்று. இன்னொன்று சாலை போக்குவரத்து பார்த்தீங்கன்னா மக்கள் போக்குவரத்து அங்கே கிடையாது. அதாவது பஸ்ஸுக்கு போகிறவங்க போவாங்க வருவாங்க அப்படி இருக்கே தவிர, மற்றபடி ரெகுலராக அது ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவான்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா கிடையாது. டெஃபினட்டாக அது ரெசிடென்சியல் ஏரியா இல்லை. பட் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு இவங்க சொல்கிற இடம் ரெசிடென்சியல் ஏரியா. நான் கேட்குறேன், ஒரு 100 இப்போ நீங்கள் அவருக்கு வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு, ஒரு பிறந்த நாள் வருது, அடுத்தால அஞ்சலி செலுத்தணும்னு போகிறீங்க, இல்லைன்னா ஒரு புகழாஞ்சலி செலுத்தணும்னு போகிறீங்க, அந்த கூட்டத்தை அந்த ஏரியா தாங்குமா? இல்லையா? அவர் ஒரு தலைவர், அவர் நீங்கள் சொல்கிறபடியே அவர் ஒரு அந்த ஏரியாவில் ஒரு பிரபலமாக இருக்கிறாரு. அவருடைய இதுக்கோ நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அவருடைய இதுக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்த போகணும்னா அந்த கூட்டத்தை அந்த மக்கள் தாங்கிக்க முடியுமா? அப்படி வர்ற கூட்டத்தில் எத்தனை பேர் நல்லவன் எத்தனை பேர் கெட்டவன் நமக்கு தெரியுமா? தெரியாது. ரைட். அப்போ ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பிரச்சனை வரும். இதுக்காகத்தான் அதை சொல்லியிருக்கே தவிர அவருடைய அடக்கத்தை நம்ம எங்கே வச்சுருந்தோம்? அரசு பள்ளிக்கூடத்தில் வச்சுருந்தோமா? இங்கே வச்சுருந்தோமா? எதில் வச்சுருந்தோம்? அரசு பள்ளிக்கூடத்தில். சொல்லுங்க அவர்கிட்ட, ரஞ்சித்துக்கிட்ட. இது வரைக்கும் வந்து யாரையும் அப்படி பண்ணதில்லை. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது ஒரு கண்ணியத்தோடு ஒரு மரியாதையோடு தான் அதை வைக்க சொல்லியிருந்துச்சு அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்க. நேற்றைக்கு சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டு மாலை நீதிபதியை விடுவிச்சிட்டாரு, இதெல்லாம் ஒரு வழக்குன்னு போடுறீங்க அப்படின்னு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது திமுக அரசாங்கம் என்னை கொலை செய்ய பார்க்கிறது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, நேற்று அவர் கைது செய்யப்பட்ட வழக்கு வந்து அவதூறு வழக்கு. அந்த பாடல் கருணாநிதி அவர்கள் குறித்த பாடல், அந்த பாடல் அதிமுக மேடைகளில் தொடர்ச்சியாக பாடக்கூடிய பாடல். நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுகவை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க மேடைகள்லையும் பாடின பாடல் தான். ஒரு தலைவர் இருக்கும்போது பேசுறதுங்கிறது வேற, இல்லாத போது பேசுறதுங்கிறது வேற. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மானம் சூடு சுரணை அதெல்லாம் தமிழன் மரபுல வந்த யாரும் வந்து இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள பற்றி அவதூறு பேசுறதுக்கு இல்லை. அது வந்து தமிழர்களுடைய மானம். இப்போ என்னை கேட்டீங்க அப்படின்னா ஜெயலலிதாவை நான் ஒரு தலைவர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் யாருன்னு கேட்டால் நான் தெளிவாக ஜெயலலிதா அம்மையாரை சொல்லுவேன். ஆனால் அந்த அம்மையார் இறந்த பிறகு நான் அவரை பற்றிய கேள்வி வந்து பொது வாழ்க்கை சம்பந்தமாக இருந்தால் பேசுவேனே தவிர, இல்லாமல் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை அவரையோ எப்படி வேணாலும் பேசலாம், கல்சடத்தனமாக கூட பேசலாம். எனக்கு அது பேசுகிறோமா நாங்கள்? அப்போ தமிழ்நாட்டிற்கு தமிழர்களுக்குன்னு ஒரு மரபு இருக்குங்க. இந்த தமிழ்நாட்டில் தான் சார் சாபம் கொடுத்தா சாபத்துக்கு விமோசனம்னு ஒன்று உண்டு. ஏன்? தவறு தண்டனை கொடுத்தாலும் மீண்டும் திருந்தி விட்டால்
அவன் திருந்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்காக தான் விமோசனம் கொடுக்குறது. இது என்னன்னா நீ என்ன கைது பண்ணி பாருங்கிற மாதிரி பேசினா அப்புறம் அது என்ன அர்த்தம் இல்லாதது. இப்போ அரெஸ்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அது வேற மாதிரி போகும் நிலைமை. எதுக்கு இப்போ நீங்கள் அந்த இடத்துல தலைவர் கலைஞரை பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? சார் அந்த பாடல் இல்லை, நான் கேட்கறது என்னன்னா, தலைவர் கலைஞரை பேச வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது? நீங்கள் ஒரு இடைத்தேர்தல் சந்திக்கிறீங்க, இந்த அரசாங்கத்தினுடைய நல்லது கெட்டதை பேசலாம், ரைட்? இந்த அரசாங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிறாருங்கிற முறையில் நீங்கள் தலைவர் முதலமைச்சரை பேசலாம். அவர் என்ன செஞ்சார்? தலைவர் கலைஞர் உங்களுக்கு என்ன செஞ்சார்? அப்போ நீங்கள் பர்பஸாக யாரோ ஒரு கைக்கூலியோ யாரோட கைக்கூலியாவோ தமிழர்களுக்கு எதிரான ஒரு மரபை நீங்கள் கொண்டு வரீங்க, நாங்கள் கைது செய்கிறோம். அதில் என்ன தப்பு? சார் அதை விட அநாகரிகமாக திமுகவினுடைய பேச்சாளர்கள் மேடைகளில் பேசுகிறாங்க. நீங்களும் சில நேரங்களில் சிலரை நீக்கிறீங்க, பிறகு மீண்டும் சேர்த்துக்கிறீங்க. துரைமுருகன் அவர்கள் கூட சிலர் பேர் குறிப்பிட்டு என்னப்பா இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவரும் கேட்குறாரு. அதாவது நாம் பேசுறது என்ன அப்படின்னா, அந்த வார்த்தையினுடைய கனாதனம் என்ன, அதனுடைய ஆழம் எந்த அளவுக்கு அதில் இருக்குது. நான் தான் சொன்னேன், இறந்த ஒரு தலைவர் முதல்ல அது அங்கே தான், அதில் தான் நிற்கிறோம். அதுக்கு பிறகு அங்கே தேவையும் இல்லாத ஒன்று. அப்போ நீங்கள் அதை பர்பஸாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கட்சிக்காரனுக்கு கோவம் வரதானே செய்யும் அப்புறம், இல்லையா? இதுதானே ஒழிய இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ எங்கள் கட்சியிலேயே 1-2 பேர் அவதூறாக பேசியிருந்தோம். அதை நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கேவலமாக பேசியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அசிங்கமாக ஒரு நிகழ்வை சொல்லும் பொழுது அதில் வந்து இன்னொரு அர்த்தமும் வர்ற மாதிரி வந்துருமா இருக்கும், ரைட்டு? அதில் கூட நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோம். நம்ம கட்சி, எங்கள் கட்சிக்காரன் மேலே நாங்கள் கைது பண்ணியிருக்கோம், உள்ளே வச்சுருந்துருக்கோம், அவரை கட்சி விட்டு நீக்கி இருந்திருக்கோம். இதெல்லாம் எடுத்திருக்கோம்ல, நடவடிக்கை எடுத்திருக்கோம்ல. நடவடிக்கை எடுக்காமல் இல்லையே. நாங்கள் ஆட்சியில் இருக்கிற போது என் கட்சிக்காரனையே நாங்கள் கைது செய்கிறோம் அப்படின்னா அப்புறம் நீ யார் அப்புறம்? சரி, இப்போ அந்த பாடல் வரிகள்னு எடுத்துப்போமே, அதில் ஒரே ஒரு வார்த்தை தான் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய வார்த்தையாக இருக்குது. அதே வார்த்தையை சேது சமுத்திர திட்டம் அந்த விவகாரம் தொடர்பாக ஜெயலலிதா அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் போது கலைஞர் கருணாநிதி அவர்களே பயன்படுத்தியிருக்கிறாங்க. அண்ணா நாமம் வாழ்க அப்படின்னு பட்டையை அடிச்சுக்கிட்டு இதை என்ன சொல்றது அப்படிங்கிற வார்த்தையை அவருமே பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது ஒன்று என்னன்னா, நீங்கள் தமிழில் வந்து ஒரு வார்த்தை என்பது எல்லா நேரத்திலும் ஒரே அர்த்தத்தை தராது. இப்போ நான் ஒருத்தனை தம்பி, என்னுடைய வயசில் சின்ன பையன், வாடா தம்பி அப்படின்னா அந்த இடத்துல வாடா அப்படிங்கிறது அன்பை கூட குறிக்கும். டேய் வாடாங்க அப்படின்னா வாடாங்கிற இடத்துல அர்த்தம் வரும். தமிழுக்கு தான் அந்த அழகு உண்டு. மாத்திரை அளவில் மாறுபடும் அந்த வார்த்தைக்கான அழகு, ரைட்? அதே மாதிரி இடத்துக்கு தக்கபடியும் மாறுபடும். இப்போ பெண் குழந்தைகளை நம்ம எப்படி பேசணும்? பெண்பாலில் பேசணும். வாடா கண்ணே அப்படின்னு கூப்பிட்டா பெண் பிள்ளைகள் மேலே இருக்க பாசம் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ தமிழை வந்து எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறத பொறுத்து தான். அந்த இடத்தில் தேவையில்லாத பயன்பாடு, வேண்டும் என்ற பயன்பாடு, திமிர்வாதத்தோட பயன்பாடு, அதனால் கொஞ்சம் வேலைகள் நடந்திருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. தற்போது சசிகலா அவர்களும் அவங்களுடைய சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிட்டாங்க. தொடர்ந்து இன்னைக்கு 3வது நாளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஏன் தோற்று போனோம், அடுத்து எப்படி மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற அவங்க அந்த டிஸ்கஷனில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவினுடைய அணி கிட்டத்தட்ட இன்டாக்டாக இருக்குது. ஆனாலும் சில சலசலப்புகள், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் அங்கங்கே சில குரல்கள் கேட்குறதையும் நம்ம கவனிக்க முடியுது. அந்த குரல்களுக்கு எதிர்குரல் அவங்களே கொடுக்குறாங்களா இல்லையா? ஒரு சிலர் கொடுக்குறாங்க, ஒரு சிலர் மாற்று கருத்து கேட்கறது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கள் கூட்டணியில் இருக்குன்னா அதுக்காக அவங்க பேசாமலே உட்காந்துருக்க முடியுமா? பேச தான் செய்யணும். அதுக்கு உரிமை உண்டு. அது இன்னைக்கு நேரத்தில் 67 இருந்தே உண்டு. நாங்கள் ஆட்சி பிடிச்ச முதல் இதுலேயே கூட்டணியில் எல்லாம் ஒத்து வரணுங்கிற அவசியம் கிடையாது. ராஜாஜி ஒரு பக்கம் ஒரு இதை பேசுவார். பட் ஆட்சின்னு வருகிற போது எது மக்களுக்கு நல்லதோ அதை செய்யணும், அவ்வளோதான். அந்த வகையில் வந்து இவர் ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்னா உடனே இவர் பிரிஞ்சு போயிடுவார். அவர் ஒரு எதிர்ப்பு ஒன்று சொல்லிட்டாருன்னா உடனே பிரிஞ்சு போயிடுவார். அதுதான் அவங்களுடைய ஆசை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கமோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது ஏனைய இயக்கங்களோ இல்லை, காங்கிரஸ் செல்வப்பிரந்தி அவர்களே நம்ம தனியாக நிற்கிறத பற்றி கன்சிடர் பண்ண வேண்டிய டைம் இது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. ஆமாம், தலைவர்கள் வந்த உடனே திரும்ப உற்சாகப்படுத்த பேசத்தானே செய்யணும். அவர் இடத்துல நான் இருந்தாலும் அப்படி தான் பேசுவேன், தப்பு கிடையாது. ஸோ திமுக அணி வலுவாக தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் பொறுப்பேற்கிறாரு. அப்போ அவர் போய் ஏங்க நம்ம இன்னும் கூட்டணியிலே தாங்க போகணும், இந்த 10 இடத்துல அப்படியா பேச முடியாதுல்ல. அப்போ புதுசாக ஒரு வேகம் பேசணும். அப்படி பேசும்போது நம்ம ஒரு தனியே நிற்கிறதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் அப்படின்னா தான் அந்த ஃபோர்ஸ் வரும். அதான் ஒரு மாநில தலைவராக செஞ்சுருக்கிறாரு, வாழ்த்துவோம்.
இன்னும் ஒரு 1.5 ஆண்டுகள் 15 மாதங்கள் தான் இருக்கு. திமுக எப்படி தேர்தலை சந்திக்க நினைக்கிறீங்க? இப்போ எப்படி ஜெயிச்சோமோ அதே மாதிரி சந்திப்போம், அதே மாதிரி ஜெயிப்போம். மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படியே பதவியேற்பார். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. உங்களுக்கும் சோசியல் டாக்கிஸ் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.